ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை சாப்பிட்டீங்கன்னா மருந்து மாத்திரையே தேவையில்லைங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். பொன்னாங்கண்ணி கீரையை இந்த மாதிரி குறுக நறுக்கி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு நல்லா குலைவாக வெந்த உடனே அந்த பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கோங்க. பருப்பையும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். நல்லா வெந்த உடனே இது கூட சிறிதளவு மஞ்சப்பொடி போட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு கடாயில் தாளிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், வரமிளகாய், பொடியாக கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. 3 தக்காளி சேர்த்து இதே மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு, கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு சாப்பிட்றதுனால உடல் சூடு குறையும், கண்களுக்கு நல்லது, கல்லீரல் பித்தப்பையை பாதுகாக்கும். இதை தினமும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.